சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்று காலை மல்லாகம் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் எதற்காக கைதாகினார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். தன்னுடைய சொந்த காணியில் ஏற்பட்ட தகராறு காரணமாக குறிப்பிட்ட பெண் ஒருவரோடும் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அவர் அந்த பெண் மீது போடப்பட்ட வழக்குக்காக இளவாலை போலீசாரினால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அதுக்கப்புறமாக அங்கே அவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் இன்று ஆயர்படுத்தப்பட்டார்கள். விடுதலை இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படி என்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் திட்ட தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ளே டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டு இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இன்று மல்லாக நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு விசாரணைகள் எடுக்கப்பட்டது. குறிப்பிட்ட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் அவருடைய காணிக்குள் புகுந்து களமாடிய அல்லது காணிக்குள் புகுந்து டாக்டரோடு சண்டை போட்ட பெண் இருவருக்குமே இன்று பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு 2 சரீர பிணைகள் ஊடாக அவரை பிணையில் விடுக்கப்பட்டு அவரை விடுவிக்கப்பட்டு அவர் வெளியில் வந்திருக்கிறார் அப்படின்ற விஷயம் சமூக ஊடக பரப்பில் வெளியாகி இருக்கிறது. சமூக ஊடக பரப்பில் இந்த விஷயம் வெளியாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இங்கே பேசப்படுகின்ற விஷயங்களாக இருக்கின்றன. பார்க்கலாம். அவரோட விஷயங்களையும் குறிப்பிட்ட காணி பிரச்சனை சம்பந்தமாக பெண் ஒருவரை துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தினார் அப்படி என்ற பேரில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஊடக பரப்பில் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அவை சம்பந்தமாக உண்மையான கருத்துக்களை ஒரு ஊடகமும் தெரிவிக்கவில்லை. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் குறிப்பிட்ட பெண் சம்பந்தமாக போலீஸாரிடம் முறைப்பாடு செய்ததன் அடிப்படையில் அதுக்கப்புறமாக போலீஸார் அந்த விசாரணைகளை நடத்துவதற்காக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை வர சொல்லி அந்த நேரத்தில் அவருடைய கைத்துப்பாக்கியை வாங்கியது மட்டுமில்லாமல் அவரை விளக்கமறியலில் வச்சிருந்தாங்க அப்படி என்று சொல்லப்பட்டது தான் செய்தி. கடந்த 27ஆம் தேதி நேற்றுக்கு முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் உடனடியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டாரா அப்படின்னு சொன்னால் இல்லை. மல்லாக நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் மல்லாக நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று தான் போலீசார் அவரை விசாரணைகளுக்காக விளக்கமறியலில் வச்சிருந்து விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன. இந்த விசாரணைகள் முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த பெண்மணிக்கும் இன்று அவருடைய வழக்கம் விசாரணைக்கு வந்திருந்தது. சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள் குறிப்பிட்ட பெண்மணியுடைய வழக்கை விசாரணைக்கு சட்டத்தரணியாக ஆஜராகியிருந்த விசாரணை நேரத்தில் அதே மாதிரி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பக்கம் சகோதரி கௌசல்யா அவர்கள் சட்டத்தரணியாக ஆஜராகியிருந்தாங்க. இந்த விசாரணைகள் முடிவில் சரீரப்பிணையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வெளியில் வந்தது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட பெண்மணியும் வெளியில் விடப்பட்டிருக்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் குறிப்பிட்ட பெண்மணி போலீஸார் கைது செய்யப்பட்ட நேரத்தில் ஏற்கனவே நான் பயந்திருந்த ஒரு விஷயம், அவர் தன்னுடைய மகளை பேர்த்தியை கூட்டிக் கொண்டு போயிட்டு அது தன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி போலீஸாரை ஏமாற்றிய நாடக வேலை இங்கே ஒன்று நடந்திருக்கிறது. இது சம்பந்தமான விசாரணைகள் என்னென்ன நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் தகவல்கள் இல்லை. ஆனால் அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட பெண்மணி உடனடியாக தனக்கு வருத்தம் அல்லது தன்னால் தொடர்ச்சியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வைத்தியசாலையில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக ஒரு செய்திகள் வெளியாக இருந்தன. அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் தாக்கினார் அப்படி என்ற சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுறது. உண்மையாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் யாரையாவது தாக்கி இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் தெரியும். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு கையில் கல்லால் எறிஞ்சு கையில் காயம் இருந்த பொழுது அதற்கான மருத்துவ சிகிச்சையை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பெற்றிருக்கிறார் அப்படின்ற விஷயங்களும் செய்திகளாக ஊடக பரப்பில் வந்திருக்கின்றன. ஆனால் இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய கைதுக்கு அப்புறமாக பல நபர்கள் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் வெளியிடுகின்ற கருத்துக்கள் அவர்களுடைய உள்ள குமுறல்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய வளர்ச்சியில் அவர்களுக்கு இருக்கின்ற வைத்தறிச்சல்களை சமூக ஊடக பரப்பில் கொட்டி தீர்க்கின்றதை காணக்கூடிய இருக்கிறது. அது தாயமாக இருந்தாலும் சரி, புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய வளர்ச்சியில் பொறாமைப்படுபவர்களுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்றத
நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து பலர் வந்து தங்களுடைய உள்ள கிடக்கைகள் அல்லது மனசுகளில் இருக்கின்ற புழுங்கல்களை வந்து அப்படியே முகநூல் வழியாக சமூக வலைத்தளங்களாக கொட்டி தீர்த்திருக்கின்ற விஷயமும் சமூக ஊடக பரப்பில் காணப்படுகிறது. இன்று டாக்டர் ராமநாதன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக அத்தனை சமூக ஊடக போராளிகள் டாக்டர் ராமநாதனுக்காக எதிராக குரல் கொடுத்தவர்கள், டாக்டர் ராமநாதனை 3 மாதம் சிறையில் வைக்கணும், டாக்டர் ராமநாதனை வெளியிடவே விடக்கூடாது, ஒரு பெண்ணுக்கு வந்து அநீதி செய்து விட்டார், இப்படி என்று சொல்லி குளறியவர்கள் எல்லாருமே வந்து இப்போ வந்து அமைதியாக எந்த விதமான கருத்து பகிர்வுகளும் இல்லாமல் இருப்பதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாகிய ராமநாதன் சிறையில் அடைத்து பாராளுமன்றம் அனுப்பிய இதே மக்கள் அல்லது இதே சமுதாயம் அல்லது இதே சட்டத்தை பயன்படுத்துவர்கள் அல்லது சட்டத்தை தவறாக பயன்படுத்துவர்கள் எதிர்வருகின்ற காலத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை மாகாண சபை தேர்தலுக்கு அனுப்புவதற்கான ஒரு அடித்தளமாக கூட இந்த விஷயம் வந்து சமூக ஊடக பரப்பில் பார்க்கப்படுகிறது அப்படி என்றதும் இந்த நேரத்தில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த பெண்மணி சார்பில் ஆஜராகி இருந்த சட்டத்திரணி மணிவண்ணன் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் வந்து தான் வந்து குறிப்பிட்ட பெண்ணுக்கு சார்பாகவும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு அல்லது பொது வழிகளில் வந்து தன்னிடம் வந்து துப்பாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி மிரட்டி கொண்டு வருவதாகவும் சொல்வதாகவும், அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பெண்மணியை வந்து பிணையில் விடுவதை செய்ய சொல்லியும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை தொடர்ச்சியாக சிறையில் அடைக்க சொல்லியும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய கைத்துப்பாக்கியை எடுக்க சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய இந்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக அவருக்கு வந்து நிபந்தனைகளோடு அவர் வழியில் விடப்பட்டிருப்பதாகவும் தன் அத்தனை நிபந்தனைகளையும் வந்து நீதிமன்றத்தில் சொன்னதாகவும் சட்டத்திரணி மணிவண்ணன் அவர்கள் வந்து இப்போ ஊடக வழியில் வந்து சொல்லியிருக்காரு. இதுவும் வந்து இப்போ ஊடக பரப்பில் காணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த விஷயங்கள் ஊடக பரப்பில் மணிவண்ணன் அவர்கள் சொல்லியிருந்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராகவும் டாக்டராகவும் இருக்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் ஒரு உயிரை காக்கின்ற தொழிலை செய்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் இன்னொருவரை வந்து கொலை செய்வாரா அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கின்ற பார்வையாளர்கள்லாம் இந்த இடத்துல வந்து அதை சுட்டி காட்ட வேண்டும். ஏன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் தன்னுடைய காணிக்குள்ளே அத்துமீறி வந்த பெண்ணைத்தான் வெளியில் போக சொல்லியிருந்தார். இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து டாக்டர் ராமநாதனுடைய காணிக்கு வந்து இன்னொரு நபர்களும் வந்து காணிக்கு உரிமம் கோருவதாக சொல்லப்படுறது. அந்த இடத்துல டாக்டர் ராமநாதன் அவர்கள் அந்த குறிப்பிட்ட காணிக்குள்ளே வருகின்ற பொழுது அவர்கள் உங்களிடம் வந்து உறுதி இருந்தால் நீங்கள் போலீஸ் நிலையம் போங்க அல்லது சட்டத்தை நாடுங்க அப்படின்னு சொல்கின்ற ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள், சட்டத்தை மதிக்கிற ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு பெண்மணியையோ அல்லது வேறு நபர்களையோ வந்து தாக்கியிருப்பாரா அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தாக்கினார் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர் ஒருவர் மனித உரிமைகள் திணைக்களத்திலையும் போயிட்டு முறைப்பாடு ஒன்றை செஞ்சுருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முகநூல் பக்கங்களில் வந்து ஒரு சில கருத்துக்கள் வந்து பதிவேற்றப்பட்டிருக்கின்றன. அதைவையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், தங்களுடைய சமூக வலைத்தளங்களினுடைய அதிகமான வியூவர்ஸ் அல்லது தங்களுடைய சமூக வலைத்தளங்கள் ரெண்டிங் ஆகணும் என்பதற்காக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை தூற்றுவர்களும் இருக்கிறார்கள், அவரை வந்து நல்ல நேரங்களில் வந்து வாழ்த்துவர்களும் இப்படியான இரட்டமுகம் கொண்ட மனிதர்களையும் வந்து இந்த சமூக ஊடக பரப்பில் காணக்கூடிய இருக்கிறது. இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று இன்றில் 27ஆம் தேதி கைதாகிய பொழுது எவ்வளவு பேர் தங்களுடைய உள்ள கிடக்கைகளில் இருந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை அவதூறான கருத்துக்களை கொண்டு அவதூறாக பேசிய விடயங்களும் சமூக ஊடக பரப்பில் அவ்வளவுக்கு காணக்கூடிய இருந்தது. அவ்வளவுக்கு வந்து வன்மத்தை கொட்டிய விஷயங்களை காணக்கூடிய இருந்தது. இதில் உண்மையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் என்ன செய்கிறார், அந்த பெண்மணி செஞ்சது சரியா தவறா அப்படின்ற எல்லா விஷயங்களும் பொது வழியில் பார்க்கின்றவர்களுக்கு நிச்சயமாக விளங்கும். இதில் யார் பக்கம் சரி இருக்கிறது தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது அப்படின்றதன் அடிப்படையில் நிச்சயமாக நீதிமன்றத்தை தெரியும். இந்த பகுதி மக்கள் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவர்கள் என்ன மாதிரியான வேலைகள் செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற எல்லா விஷயம் தெரிந்தான் நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். இதில் சட்டத்துறை மணிவண்ணன் அவர்கள் இன்னொரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை வந்து வெளியில் வரக்கூடாத மாதிரி அவரை வந்து நாங்கள் சிறையில் வைக்கிறதுக்கு வந்து தான் கேட்டனான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். உண்மையில் எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள். எல்லாருமே போராடி பார்க்குறார்கள். இதுக்குள்ளே வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கூட நாங்கள் வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், யாரெல்லாம் என்னதான் நின்று தலைகளாக நின்றாலும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா போல
யாராலும் வர முடியாது அப்படின்ற விஷயம் இங்கே எல்லாராலும் கவனிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது. தேவைகளுக்காக யூஸ் பண்ணுவவர்கள் இருக்கத்தான் சொல்வார்கள். மனித மனம் குரங்கு மனம் படைத்தவர்கள் அவர்கள் தேவைக்கு எங்கே தேவை கிடைக்கிறதோ தங்களுக்கு எங்கே நல்லது நடக்கிறதோ அங்கே ஒட்டிக்கொள்வார்கள். தேவை முடிஞ்சதுடன் கை கழுவி விட்டு போவார்கள். இது எல்லாருக்குமே இருக்கின்ற ஒரு பொது விஷயமாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் நீங்கள் இன்று நடந்த இந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை நாங்கள் மதித்து அந்த நீதிமன்றத்தில் வழக்காடியவர்கள் இதுக்கு பின்னாடி இந்த பெண்மணி பின்னால் யார் இருந்திருப்பார்கள், யார் செயல்பட்டிருப்பார்கள் அப்படி என்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுக்கு பின்னால் ஏற்கனவே இங்கே நிறைய விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவ்வாறான சம்பவங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை அவமதித்து பேரை உண்டு பண்ணி அவரை சிறைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பல பேர்கள் போல இவ்வாறான இருக்கிறார்கள். அதே போல் இவ்வாறான விஷயங்களும் அதற்கான ஒரு அடித்தளங்களாக கூட அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பார்ப்போம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சம்பந்தமாக மேதிய விஷயங்கள் வருகின்ற பொழுது உங்களோடு அவற்றையும் பகிர்ந்து விடுகிறேன். என்னுடைய இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.